திரு ஜீவா, உங்களோட பார்வை எப்படி? இப்போ திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னா எங்கெங்க இருந்தாலும் அவங்கள வாக்குகளை பெற முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, பரவலா அதாவது இப்போ திமுக அப்படிங்கிறது டெல்டா, வட தமிழகம், சென்னை தான். தெற்கவும் மேற்கும் எப்பயும் அதிமுகவுக்கு சாதகமான பகுதி. ஆனால் இந்த நிலை வந்து ஜெயலலிதா அம்மையார் மறைவிற்கு பிறகு, குறிப்பாக எடப்பாடி அவர்களுடைய பொறுப்பு வந்ததுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் உள்ள அவருடைய கணிசமான வாக்கு வங்கியான முக்குளத்தோர் வாக்கு வங்கி சதறிடுச்சு. டிடிவி, சசிகலா அந்த மாதிரி அவங்க இதாகிடுச்சு, ஓபிஎஸ்ன்னு. அப்போ அந்த வழி பார்த்தா அவங்களுடைய பாரம்பரியமான வாக்கு வங்கியான முக்குளத்தோர் வாக்கு வங்கி அதிமுகவுக்கு பெரிய லெவலில் போகாது. இப்போ அமமுக வந்துட்டாங்க, இருந்தாலுமே ஓபிஎஸ் இப்போ இந்த பக்கம் வந்தது, சசிகலா தனியாக வாக்குகளை பிரிப்பது போன்ற விஷயங்கள் வந்து அந்த பாரம்பரியமான முக்குளத்தோர் வாக்கு வங்கியை அதிமுகவுக்கு தராது. அப்போ அது இயல்பாகவே திமுகவுக்கு சாதகமாக அமையும். என்ன சொல்லப்போனால் சசிகலா ஃபேக்டர் முதுகுளத்தூரில் திமுகவே சில சமயம் மிஞ்சுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. இப்போ ராஜகண்ணப்பன், மலேசியா பாண்டியன் 2 பேர் நிற்கிறாங்க, 2 பேருமே கோனாரு. ஆனால் இவங்க சசிகலா ஒரு மறவர் சங்க, ஆப்பநாட்டு மறவர் சங்க தலைவரை நிப்பாட்டுறாங்க. ஸோ கோனார் ஓட்டு பிரியுது, அப்படியே மறவர் ஓட்டு விழுந்தா கிட்டத்தட்ட ராஜகண்ணப்பனுக்கு இணையா வருவாங்க, இல்லாட்டி ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. முதுகுளத்தூர் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் அங்க சவுத்துல வந்து கொஞ்சம் வேற மாதிரியான விஷயங்கள். திருமங்கலத்துல கூட அந்த மாதிரி டஃப்பான, ஆமா, அவங்க ஆர்பி உதயகுமாருக்கு ஃபுல்லா கொடுக்குற அளவுக்கு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆர்பி உதயகுமாரை தோத்து அவங்க ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஆமா, ஜீவிதா நாச்சியாருக்கு தானே நடிகர் கார்த்திக்லாம் வந்து பிரச்சாரம் செஞ்சாரு. நம்ம அதை கிண்டலா ஜாலியா பாக்குறோம். அங்க ஊர் சைடு கார்த்திக் பிரச்சாரம் பண்ணதை வந்து அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாமே 2 நாளைக்கு அதை பேசிட்டு இருந்தாங்களாம். கார்த்திக் வந்து பேசினார். இத்தனைக்கு கார்த்திக் கொஞ்சம் பழைய நடிகர் தான், இப்போ உள்ள புது ஹீரோ கிடையாது. ஒவ்வொரு தொகுதிக்கும் மக்களுடைய பேட்டர்ன் வேற மாதிரி இருக்குல்ல. நீங்க சென்னையில நடிகர் கார்த்திக் பிரச்சாரம் பண்றது பெருசா இருக்காது, பட் அந்த பகுதியில அந்த சமுதாய மக்கள் பேசுறது கார்த்திக், அதுவும் கார்த்திக் வந்து அங்க சாதாரண பிரச்சாரம் செய்யல, வந்து பாட்டு பாடினாரு, அமரன் பாட்டெல்லாம் பாடியிருக்காரு. ஓ, அந்த மாதிரி கேட்டாங்க கீழே கிரவுண்ட்ல, கேட்ட உடனே இல்ல கேட்டாங்கனாலும் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருப்பாரு இவரு. அது ஒரு, ஏன்னா கார்த்திக் கிட்டத்தட்ட ரொம்ப சிக்காகி ஒரு மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டாருலாம் வீடியோ போட்டாங்க. அவர் பார்த்தா ஃபாரினர் மாதிரி உட்காந்து பாட்டு பாடி என் தங்கச்சிக்கு ஓட்டு போடுங்கலாம் கேட்டார். அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்குங்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் சவுத்துல போகுது. டெல்டாவை பொறுத்தவரையும் திமுகவுடைய கான்செப்ட் தான். விஜய்க்கும் அங்க வாக்குகள் இருந்தாலுமே திமுகவை பெரிய லெவலில் காலி பண்ணாது, ஏடிஎம்கேவை தான் இது பண்ணும். இருந்தாலும் காமராஜ், ஓஎஸ் மணியன் போன்றவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அங்க வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு வானதி சீனிவாசனை தோற்கடிப்பதற்கான வேலையை அண்ணாமலை ஆட்களே செய்கிறாங்கன்னு தகவல் வர்றாங்க. ஏன்னா கடந்த முறை மக்களவையில் 60,000 குறையாம வாக்குகளை அந்த வடக்கில் மட்டும், கோவை வடக்கில் மட்டும் அண்ணாமலை பெற்றாருங்கிறாங்க. அண்ணாமலைனா அந்த பிஜேபி ஓட்டும் சேர்த்து தான். இருந்தாலும் அண்ணாமலை தான் பிஜேபியை தாண்டி ஒரு ரசிகர் வட்டத்தை வச்சிருக்காரு. அந்த ரசிகர் வட்டம் வானதிக்கு வேலை பார்க்க மாட்டாங்கிறாங்க. அப்போ அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா கண்டிப்பாக திமுக போட மாட்டாங்க, விஜய்க்கு போடுவாங்கங்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல விஜய் செகண்ட் பிளேஸ் வருவதற்கோ நெருக்கி வருவதற்கோ வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆனால் வானதி தோக்குறாங்கன்னா இயல்பாங்க திமுக ஜெயிக்குது. இந்த மாதிரியான வேலை தான் கொங்கு மண்டலத்திலையும் நடக்குதுங்கிறாங்க. அதனால கொங்கு மண்டலத்துல கடந்த முறை மாதிரி எடப்பாடி வந்து பெரிய லெவலில் வெற்றி பெற முடியாது. கிட்டத்தட்ட 199 வெற்றி இல்ல, கொங்கு வந்து 65 சீட் அங்கதானே ஜெயிச்சாங்க. ஆமா, அவ்வளவு பெரிய வெற்றியை வந்து 65ல 55 ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 10 சீட் ஒட்டு மொத்தமா 50 சீட்டு கொங்குல, 33 சீட்டு வெளியே 13 சீட்டு அவங்க ஜெயிச்சாங்க. அதனால தான் இவங்க ஜெயிச்சாங்க. அதனால அந்த அளவுக்கு கொங்குல இருந்த அளவுக்கு இந்த முறை எடப்பாடியால பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஓரளவுக்கு கோவையில் இந்த முறை செந்தில் பாலாஜி இந்த ஃபேக்டர்லாம் சேர்ந்து, இன்னொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி, மக்களவை எல்லாத்தையும் திமுக தானே தொடர்ந்து அங்கே ஜெயிச்சுட்டு வருது. அதனால இந்த சட்டமன்றத்தில் பெரிய லெவலில் அதிமுக தன்னுடைய கோட்டைங்கிற மாதிரி கோயம்புத்தூர்ல இது பண்ண முடியாது, ஓரளவு பிரிப்பாங்கிறாங்க. உபயம் விஜயும் அதில் ரோல் பண்றாரு. ஏன்னா திமுகக்கு எதிரான ஓட்டை அவரும் பாதிக்கு மேலே பிரிக்கிறாரு. அண்ணாமலை கோஷ்டி கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க. இது நைனாருக்கு சப்போர்ட்டா அவங்க இல்லை. அதனால அந்த மாதிரி வேலைகள்லாம் கொங்குல பார்க்கும்போது திமுகவுக்கு இயல்பாகவே அங்க வந்து கடந்த முறை மாதிரி அட்வான்டேஜ் கிடைக்கும். கண்டிப்பா அட்வான்டேஜ் கிடைக்கும். அதாவது குறைந்தபட்சம் 4 சீட்டா ஜெயிப்பாங்க, 0-1ங்கிற மாதிரி போக மாட்டாங்க கண்டிப்பா கொங்கு. ஏன்னா இப்போ வேலுமணியை ஜெயிக்கிறது வாய்ப்பு அதிகம். தங்கமணி போன்றவங்க நாமக்கல்ல கொங்கு பகுதியில் இயல்பா ஜெயிச்சிருவாங்க. எடப்பாடி அவர்கள் ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் திமுக சேர்த்ததுனால உங்களுக்கு விருத்தாச்சலம், அந்த ஒட்டி வன்னியரும் கவுண்டரும் சேரக்கூடிய தருமபுரி, இந்த மாதிரியான பகுதிகளில் பாமக எடப்பாடி சேர்ந்து நிற்கிறது ஒரு வலுதான் அதிமுகக்கு. அதுக்கு இணையா பிசிகா தேமுதிக திமுக சேர்ந்து நின்றுச்சுன்னா ஈக்குவலான டஃப் கொடுப்பாங்கிறாங்க. அது ஆக்சுவலி யாருக்கான பெல்ட்னா இவங்களுக்கான பெல்ட் தான். ஏடிஎம்கே பாமக ரெண்டும் சேரும் போது கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அதனாலதான் பாமக என்னைக்குமே வந்து எடப்பாடி வந்து பிஜேபி அதிகம் விரும்ப மாட்டாரு. பாமக வேணுங்கிறதுல உறுதியா இருப்பார். ஏன்னா அவர் ஏரியா அப்படி சேலம், எடப்பாடி, தருமபுரி அந்த பெல்ட்ல அவர் ஜெயிக்கணும்னா பாமக வேணும். பாமக ஏடிஎம்கே சேர்ந்தா கண்டிப்பா அங்க ஜெயிக்கலாம். பாலக்கோடு அந்த போர் அந்த இந்த தேர்தல் அது எப்படி இருக்கும்? இப்ப டாக்டர் ராமதாஸ் ஒரு தனியா ஒரு அணியா நிக்கிற போது இந்த வெற்றியை பாதி, அது ஒரு சின்ன பலவீனம் தான். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, கட்சி கட்டமைப்பு அன்பு பண்ணிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத பதிவு செய்யறாங்க. ராமதாஸ் ஃபேக்டர் ஒரு
ஒரு தொய்வு தான் இருந்தாலும் பண்ணுவாங்க. இப்போ தேமுதிகவை சேர்த்தது வந்து இந்த மாதிரியான தொகுதிகளுக்காண்டி தான். விருத்தாச்சலம், தருமபுரி, ஓமலூர் இந்த மாதிரியான பகுதிகளில் பாமகவோட எடப்பாடி வலுவோட நிற்கும் போது இங்க தேமுதிகவை ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்படிதான கான்செப்ட்ல தான் பார்க்கணும். ஏன்னா கூட்டணிக்கு ஒரு வேற ஒன்றும் இல்லைங்க. நயினா நாகேந்திரன் மரவர் பெல்ட்ல இருந்து சாத்தூருக்கு வர்றாரு, அவங்க திருநெல்வேலியில இருந்து இங்க வர்றாரு. எந்த நம்பிக்கையில வந்தாருன்னா தேமுதிகவும் ஏடிஎம்கேயோட வந்துருங்க நம்பிக்கையில தான் வந்தாரு. ஏன்னா சாத்தூருங்கிறப்ப உங்களுக்கு மரவர் நாயக்கர் 2 பேருடைய ஓட் பேங்கும் இருக்கு. மரவர் நாயக்கர் ஓட் பேங்க் இருக்கு. புதிய தமிழகம் வந்துட்டா தேவேந்திர குல வேளாளர்னு கண்டிப்பா ஜெயிச்சிடலாங்க நம்பிக்கையில தான் நயினார் சாத்தூரை தேர்ந்தெடுத்திருக்கலாம் மேபி. இப்போ தேமுதிக இல்லைங்கிறப்ப நயினாருக்கு அது மைனஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை தேமுதிகவும் இருந்திருந்தா சாத்தூர்ல வந்து நயினார் ஜெயிக்கவே வாய்ப்பு அதிகம், வெற்றி வாய்ப்பு அதிகம். அதனால இந்த மாதிரியான கூட்டணி கணக்குகள்லாம் இருக்கு. வெறும் விஜய் ஃபேக்டர்ங்கிற ஒரு கான்செப்டை நம்ம வச்சு பார்க்குறோம். அதை தாண்டி சசிகலா ஃபேக்டருங்கிறது ஹைப்பர் லோக்கலா சில தொகுதிகளில் இருக்கு. நடிகர் கார்த்திக் பாட்டு பாடினது கூட ஒரு 1000-2000 ஓட்டுக்கு காரணமா இருக்கு. பிரேமலதாவை சேர்த்தது, இப்போ பாமக ஏடிஎம்கேயோட இருக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் தொகுதி வாரியாக 500, 1000, 2000 ஓட்டு உயர்ந்து அந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருக்குது.